Taste the Daily. அண்மை செய்தி. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். செந்தில்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தொரப்பள்ளி, குஞ்சல் வயல், தேன் வயல், மண் வயல், குச்சிமுச்சு மற்றும் அப்பகுதியில் உள்ள கம்மாத்தி போன்ற பகுதிகளில் அதிகமான விவசாயிகள் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில், அதாவது உயர்தர நெற்பயிர்களான சீரக சம்பா, அடுக்கன், பாரதி போன்ற நெற்பயிர்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த வருடம் நல்ல விளைச்சல் பெற்று வந்த நிலையில் நெற்கதிர்கள் அறுவடைக்கு இன்னும் 15 நாட்கள் மட்டுமே தயாராக இருந்த நிலையில் இந்த பேசல் புயலால் நல்ல விளைச்சல் பெற்று வந்த விவசாயிகள் மிகவும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். இதில் நெற்பயிர்கள் அனைத்தும் அடியோடு சாய்ந்து வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இன்னும் 15 நாட்கள் மட்டுமே இருந்த நிலையில் அறுவடைக்கு இருந்த நெற்பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்து விவசாயிகள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இப்பகுதியில் கூறுகையில், இத்தனை நாட்களாக இப்பகுதியில் வனவிலங்குகளின் தொந்தரவு அதிகமாகவே இருந்து வந்தது. இருந்தபோதும் யானை, காட்டெருமை, மான்கள், கரடி போன்ற வனவிலங்குகளிடம் இருந்து இந்த பயிர்களை நாங்கள் காப்பாற்றி வந்ததாகவும், தற்போது இந்த புயலால் நெற்பயிர்கள் அடியோடு சாய்ந்தது எங்கள் மத்தியில் வெறும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், எனவே தமிழக அரசு, தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு ஏக்கருக்கு 40 முதல் 50,000 ரூபாய் வரை செலவாகியுள்ளதால் அந்த இழப்பீடு வழங்க வேண்டும் என இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குமார்.